திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியில் நாம் அனுபவிக்க போகிறது இன்றைக்கி 12வது நாள் பாடல், 12வது பாடல். இந்த பாடலை இப்போ நாம் படிப்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, கந்தர் அனுபூதி, அப்படி ஏதாவது ஒரு புத்தகத்தையோ இதை மாதிரி தினம் போடுற பாடலையோ கேளுங்க. படிக்க முடியாதவங்க, படிக்க நேரம் இல்லாதவங்க இதை மாதிரி யூடியூப் மூலம் தினம் ஒரு பாடல்கள் வருது, அதையெல்லாம் கேட்டு அனுபவிங்க. எனக்கு நேரம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க தினம் வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு போட்டு இந்த கந்தர் அனுபூதியோ இல்லை திருப்புகழையோ பாடுங்க. தேவாரமோ திருவாசகமோ ஏதோ ஒன்று பாடி பண்ணிங்க. முருகப்பெருமான எளிமையான முறையில் நாம் மனம் உருகி கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் ஓடி வருவார் கந்தவேல். அதை இந்த கந்தர் அனுபூதியை 4 வரியில் கொடுத்துருக்கார். நீங்கள் அதையெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு விட்டுட்டிங்கன்னா கூட இந்த 4 வரியாவது பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ நிறைய பொருள் புதைந்த பாடல்கள். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி பாடல் 12. வாங்க இப்போ நம்ம பாடலாம். இதுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. தெரியாதவங்களும் போய் இதை தெரிஞ்சுக்கணும், கேட்காதவங்களும் கேட்கணும். கேட்டு இதெல்லாம் தமிழில், அருமையான தமிழில் நம்ம தமிழ் கடவுளை முருகப்பெருமானை பாடி வச்சுருக்காங்க. முருகப்பெருமான் தான் சொல்கிறது தான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர். ஆகையினால் இவர் வேறு அவர் வேறு இல்லை. ஆனால் அருணகிரிநாதர் சொல்லவே சொல்வார், ஞான சம்பந்தராக வந்து தேவாரம் பாடினது நீங்கள் தான், முருகப்பெருமான் தான் அப்படின்னு அவர் ஞான சம்பந்தராகவே பார்ப்பார். இதிலேருந்து தேவாரத்தின் சிறப்பையும் பாருங்கள், திருப்புகளுடைய சிறப்பையும் பாருங்கள். அருணகிரிநாதர் எப்படி உணர்த்தி இருப்பார். இவர் பாட வேண்டிய பாடலுக்கு அவர் சொல்லி பாட வச்சவர். ஆகையினால் வாங்க இப்போ நாம் இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானை பணிவோம். கண்டிப்பாக நம்மளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர் உங்களுக்கு ஓடி வந்து கஷ்டமான நேரங்களில் ஆறுதல் கூறுவார். நம்மளுக்கு அன்பான முறையில் நல்ல வழிகளை காட்டுவார். வாங்க. திருச்சிற்றம்பலம். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இதுக்கான பதவுரையை பார்ப்போம். செம்மான் செவ்விய மானின் புதல்வியாகிய வள்ளி அம்மையாரை திருடும் திருடன் வள்ளி புனத்தில் இருந்து கவர்ந்து சென்ற கல்வனும் பெம்மான் மிக பெரியவனும் பிறவான் இரவான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவனும் ஆகிய முருகன் சொல் அற சும்மா இரு, சொல் ஒழித்து மெஞ்ஞான உணர்வு பெற்று மோன நிலை அடைந்து இருப்பாய் என்றலுமே என்று உபதேசித்தவுடன் பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அவனை அன்றி வேறு ஒரு உலகம் ஒன்றையும் அறியாது நின்றேன்
அம்மா இது என்ன ஆச்சரியம். அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க விளக்கத்தை. சும்மா இரு சொல்லற அப்படின்னுட்டு நீ சொன்னதுமே சொல் ஒழித்து மெஞ்ஞான உணர்வு பெற்று மோன நிலை அடைந்து இருப்பாய் அப்படின்ட்டு சொல்கிறார். அருணகிரிநாதருக்கு அவர் சொன்ன உபதேச மொழி இதான். அழகான தமிழ் மொழியில் சும்மா இரு. என்னை இந்த மேலே ஏறி கோபுரத்தில் ஏறி திருவண்ணாமலை கிளி கோபுரத்து மேலே ஏறி அங்கேருந்து விழுந்து உயிரை விட போனாராம். அப்போ ஒரு வயதான முதியவர் போகும்போதே சொன்னாராம், என்னப்பா எங்கேப்பா போகிற அப்படின்னாராம். நான் போய் அந்த கோபுரத்து மேலேருந்து விழுந்து என் உயிரை மாச்சிக்கு போகிறேன் அப்படின்னாராம். அது சரி போகிறது விழற முருகான்னு சொல்லிட்டு விழு அப்படின்னாராம். அது யார்? சிவபெருமான் வந்து அவர் அறிவுரை முதல்ல கொடுத்துருக்காரு. இவர் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அங்கே போய் அப்படியே மேலே ஏறி விழும்போது எல்லாரும் அந்த ஒரு நிமிடம் நேரம் சிந்திப்பாங்க இல்லையா? அப்போ அந்த விழும்போது அவர் முன்ஜென்ம வினைப்பயனின் காரணமாக பாருங்கள், அவர் முன்ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தின் காரணமாக இந்த எல்லாம் வரலனாலும் அந்த வாய் தானாக முருகானிட்டு விழுந்த உடனே முருகர் வந்துட்டார். அப்படியே கையில் பூக்கூடையை தாங்குற மாதிரி தாங்கி பிடிச்சிக்கிட்டார். அப்புறம் இறக்கி கீழே விட்ட உடனே கேட்குறாரு, என்னை ஏன் காப்பாற்றுனீங்க? நான் கொடிய காமுகனாக இப்படி இருக்கிறேன்னு என்னை ஏன் காப்பாற்றுனீங்க? நோயும் கொடிய நோயில் இருக்கிறேன்னு அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னை ஏன் காப்பாற்றுனீங்கன்னா, சும்மா இரு சொல்லற அப்படின்ட்டார். சும்மா உக்காந்துரு பேசாத அப்படின்ட்டார். 12 ஆண்டுகள் உக்காந்தவர் தான். அதுக்கப்புறம் முருகப்பெருமானே வந்து அருணகிரி அப்படின்ட்டு கூப்பிட்டு திருப்புகழ் பாடு அப்படின்னார். அந்த மாதிரி அவருக்கு உபதேசித்த சொல்ல வச்சு அருமையான 4 வரி பாடல்கள். இந்த பாடல்லாம் பாட பாட நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியமாக சொல்லிக் கொடுங்க. எதிர்காலம் நம்மளே இது வரைக்கும் தெரியாதுன்னுட்டுமே நம்ம குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் என் பேரன் பேத்திங்க எல்லாம் உட்கார வச்சுக்கின்னு தேவாரம் திருவாசகமெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நல்லா எல்லாம் உட்காந்துக்கின்னு பாடுவாங்க. இப்போ நான் திருப்புகழையும் அவங்களுக்கு சொல்லி பாட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல சொல்ல எல்லாம் நாம் சொல்லும்போது அந்த குழந்தைங்களையும் சொல்ல வச்சு பழக்குங்க, பாட வச்சு பழக்குங்க. நம்மளுடைய குடும்ப மேன்மையடையும், குழந்தைங்களுக்கு நல்ல கல்வித்திறன் பெருகும். வாங்க இப்போ நம்ம மறுபடியும் பாடலாம். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அவர் பிறப்பும் இல்லாதவர் இறப்பும் இல்லாதவர் அப்படின்ட்டு அருமையாக நம்மளுக்கு விளக்கத்து மூலம் நமக்கு சொல்கிறாரு. அப்படியாக அந்த நம்ம தலைவனை நாம் தலை வணங்கி வேண்டின எல்லாம் பெறணும்னு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.